அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உலகத்தையே வாழைப்பழ காமெடியால் அசத்தின வாழைப்பழத்தை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாழைப்பழத்தோட பூர்வீகம் பார்த்திங்கன்னா நம்ம தெற்கு ஆசியா தாங்க. அதிலும் இந்தியாவில் தாங்க பல வகையான வாழைப்பழங்கள் இருக்குது. வருஷம் வருஷம் பல வகையான பழங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம இந்தியாவில். உலகத்திலேயே 30% வாழைப்பழங்களை அதிக அளவு உற்பத்தி பண்ணி கொடுக்கறது நம்ம இந்தியா தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா வாழைப்பழ விற்பனையில் எந்த இடத்துல இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் இதை விளைவிக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு லாபம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதை பின்னாடி சொல்கிறேங்க. குள்ள காம்படிஷன் வந்துச்சுன்னா முதல்ல வாழை மரமே இல்லைங்க, அது ஒரு பூண்டு தாவரம். அதாவது அது ஒரு செடிங்க. அப்போ ஏன் பார்க்க மரம் மாதிரி இருக்குன்னா, இதில் நாம் வாழைத்தண்டு சமைச்சு சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த தண்டு ஒரு குறிப்பிட்ட அளவு தாங்க வெளியில் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிறத போலித்தண்டுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு 2 மீட்டர்லேருந்து 8 மீட்டர் வரை வளருதுங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு செடி என்ன பண்பு கொண்டு இருக்குமோ அதே பண்பு தாங்க இதுலேயும் இருக்குது. இப்படி இது ஒரு குள்ள மரமாக இருந்து ஆனால் ஒரு பெரிய செடியாக இருக்கிறதுனால தாங்க இதுக்கு பேர் குள்ள காம்படிஷன் வச்சாங்க. இப்போ சமீப காலமாகவே மக்கள் வாழைப்பழத்தை ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அதை நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியுது. இதுக்கு இதில் இருக்கிற சத்து தாங்க காரணம். ரெண்டாவது, நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவும் கிடைக்கக்கூடிய பழம். இதில் வைட்டமின் பி, சி, நார்ச்சத்து, தலைமுடிக்கு தேவையான பயோடின்னு இருக்குதுங்க. நம்ம சாப்பிட்ட உடனே கொஞ்சம் இப்போ சாதம் சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாகுது இல்லைங்களா, அதே போல ஒரு பழத்தை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு பசி அடங்கின மாதிரி ஒரு திருப்தி இருக்குங்க. அந்த விஷயம் இந்த வாழைப்பழத்தில் ரொம்ப இருக்குதுங்க. அதனால தான் விளையாட்டு வீரர்கள் கூட அவங்களுக்கு கொடுக்குற பிரேக் டைமில் இந்த வாழைப்பழத்தை எடுத்துக்கிறாங்கங்க. ஒரு சிலருக்கு இந்த வாழைப்பழத்தை எப்படி சாப்பிட்றது, எப்படி சாப்பிட்டாலும் பிடிக்காதுங்க. ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரூட் சாலட்டாக சாப்பிட்லாம், இல்லைன்னா ஃப்ரூட் மிக்சர் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை தேனோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், இல்லாட்டினா ஜாமா செஞ்சியும் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா பிடிச்சி அதை சாப்பிடாம ஒதுக்குறது ரொம்ப, ஏன்னா மருத்துவ குணம் வாய்ந்த வாழைப்பழம் இல்லைங்களா, அதை ஒதுக்காமல் சாப்பிட்றதுக்காக இந்த மாதிரி பல வகைங்கள்லாம் இருக்குதுங்க. அப்படி செஞ்சு சாப்பிடுங்க. யாரும் வாழைப்பழத்தை ஒதுக்காதீங்க. அதில் நமக்கு தேவையான மருத்துவ குணமும் இருக்குது, எல்லா சத்துக்களும் இருக்குதுங்க. இந்தியாவிலே தமிழ்நாடு தாங்க 4வது இடத்துல இருக்குது வாழைப்பழ சாகுபடியில். முதல் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆந்திராங்க. கேரளா எப்படி நேந்திரம் பழத்துக்கு பேர் போனதோ அதே போல் செவ்வாழை பழத்துக்கு நம்ம தமிழ்நாடு தாங்க பேர் போனது. செவ்வாழையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க. கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த மாதிரி இடங்கள்ல தாங்க செவ்வாழை அதிகமாக விளையுது. அதனால் மற்ற மாவட்டங்களுக்கு இந்த பழம் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்குது. விலை அதிகம்னா அதை சாப்பிடாம விடாதீங்க, அதை வாங்கி சாப்பிடுங்க. அதில் மருத்துவ குணம் நிறையா இருக்குது. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்குறது, வாழை மரம் வளர்க்குறது விதினே மாறிடுச்சிங்க. அப்படி எல்லார் வீட்லேயும் இந்த வாழை மரத்தை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது அப்படி நம்மளுக்கு பயன்படுதுங்க. அடுத்தது, இதோட தண்டை பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு சாப்பிட்றது சிறுநீரகத்தில் கல் இருக்குது இல்லைங்களா, சிறுநீரக கல், அதை சரி பண்ணுறதுக்கு, அதை கரைக்கிறதுக்கு இது உதவுதுங்க. கொலஸ்ட்ராலை கண்டிக்குதுங்க. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இந்த வாழைத்தண்டு அதிகமாக சாப்பிட்லாங்க. சர்க்கரை நோயையும் இது குறைக்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த வாழைச்செடி இந்தியாவுக்கே தமிழர்களோட பண்டைய கப்பல் வழி வணிகம் மூலமாக தாங்க அறிமுகமாச்சு. ஏன் தமிழர்களோட வணிகம் மூலமாக தான் இங்கே இருந்து மடகஸ்கர் போய், அங்கிருந்து ஆப்பிரிக்கா போய், அது மூலமாக கிரேக்கம் போய், இப்படி உலகம் பூரா பரவுச்சிங்க இந்த வாழை மரம், வாழைச்செடி. சங்க இலக்கியமான 10 பாட்டு 8 தொகை 17 கீழ்கணக்கு இதில் எல்லாம் வாழையோட பயன்களை பற்றின குறிப்புகள் அதிகமாக இருக்குதுங்க.
தலை சிறந்த பழமான முக்கணிகளில் வாழைப்பழத்துக்கு தாங்க முதலிடம். காய், கனி, தண்டு சாப்பிடவும், இலை சாப்பாடு பரிமாறவும், கிழங்கு, நடுத்தண்டு மருந்தாகவும் பயன்படும்னு தமிழ் இலக்கியத்தில் குறிப்பு இருக்குங்க. சோழ நாட்டோட வளமே வாழதான்னு பட்டினப்பாளையில் 19வது பாடலான கோல் தெங்கின் குலைவாழைன்னு புலவர் குறிப்பிட்டிருக்கிறாருங்க. அதே வரிய முடத்தாம கன்னியார் கூட குறிப்பிடுறாருங்க. தமிழரோட விருந்தோம்பல்ல இந்த வாழைக்கு தாங்க முக்கிய பங்கு இருக்கு. முதலும் வாழை தான், முடிவும் வாழை தான். பாருங்களா, வாழை இலை ஒரு பக்கம் கொஞ்சம் அகலமாகவும் ஒரு பக்கம் கொஞ்சம் குறுகலாகவும் நடுவில் தண்டு பகுதியும் இருக்குங்க. அந்த இலையை நம்மளுக்கு அகலமாக இருக்கிற பகுதியை நம்ம பக்கம் வச்சு, குறுகலாக இருக்கிற பகுதியை எதிர்பக்கம் வச்சு தாங்க இலையை பரிமாறுவாங்க. அதில் கூட்டு, தொட்டுக்க, இந்த மாதிரி நம்ம தொட்டு சாப்பிட்ற ஐட்டங்கள் எதிர்பக்கத்துலேயும், சாப்பாடு நம்ம பக்கமும் வச்சு பரிமாறுவாங்கங்க. அப்படி முதலாக பரிமாறி முடிவில் கடைசியாக ஒரு பழம் வச்சுருப்பாங்கங்க. சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த பழத்தை எடுத்து நம்ம சாப்பிட்றோங்க. அப்போ முழுமையான திருப்தி இருக்குங்க அந்த விருந்தோம்பலில். இப்படி வாழைப்பழத்தை நம்ம சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறோமானா அதுதாங்க இல்லை. ஒரு நல்ல விசேஷமாக இருந்தாலும் சரி, ஒரு துக்க நிகழ்வாக இருந்தாலும் சரி, அங்கே வாழைக்கு தாங்க முதல் இடம். திருமணத்தில் வரவேற்கிற இடத்துல வாழை மரத்தை வச்சவங்க நமக்கு கொடுக்கறதுக்கு வாழைப்பழத்தை பரிமாறுவாங்க. பந்தியில் பார்த்தீங்கன்னா வாழை இலைக்கு தாங்க முதலிடம். ஒரு கோயிலுக்கு போனால் அர்ச்சனை தட்டில் வாழைப்பழம் இல்லாமல் இருக்காதுங்க. இப்படி எல்லா இடத்துலையும் வாழை வாழை வாழை. ஏங்க, ஒரு சாவு வீட்டுக்கு போனால் கூட மாலையில் வாழை நாறு தாங்க இருக்கும். இப்படி எல்லா இடத்துலையும் வாழைக்கு முன்னுரிமை இருக்குங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப மலிவாக கிடைக்கக்கூடியதுங்க. எல்லா நேரங்களையும் இதுக்கு சீசன் இல்லாமல் நமக்கு எந்த நேரத்துலையும் கிடைக்கிறதுனால தாங்க. அது மட்டும் இல்லாமல் வாழைக்கு இன்னொரு சொல் இருக்குங்க, செழிப்புன்ற சொல். செழிப்பு, வளமை இப்படின்னு அதுக்கு ஒரு பொருள் இருக்குங்க. அதனால் சுகல் நிகழ்ச்சியோ இல்லை ஒரு துக்க நிகழ்ச்சியோ எல்லா இடங்கள்லையும் வாழைக்கு முன்னுரிமை இருக்குங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மஞ்சள் கலருக்கும் நம்ம தமிழர்களுக்கும் ஒரு சென்டிமெண்ட் இருக்குங்க. ஏன், இந்த முக்கணிகளுக்கு கூட மஞ்சள் கலரில் தாங்க இருக்கும். அப்புறம் சாப்பாட்டு விஷயத்துலேயும் மஞ்சளுக்கு தாங்க நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம், முன்னுரிமை கொடுக்குறோம். அதுபோல் மஞ்சளுக்கும் தமிழர்களுக்கும் முக்கிய ஒரு சென்டிமெண்ட் இருந்துகிட்ருக்குங்க அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும். இப்படி மஞ்சள் கலரில் இருக்கிற வாழைப்பழம் பஞ்சம் வரப்போ கூட நிறைய பேருக்கு அது தாங்க பசி ஆத்தியிருக்கு. நான் முன்னையே சொன்ன மாதிரி இப்படிப்பட்ட பழத்தை விளைவிக்கிற விவசாயிக்கு இது லாபத்தை தருதானா? தருங்க. எப்படின்னா, சரியான நேரத்தில் மழை பெஞ்சி அது விளைஞ்சு கொடுத்துச்சுன்னா நல்ல லாபம் தாங்க. ஆனால் தேவையற்ற நேரத்தில் இந்த மழை பெஞ்சு காற்று மழைலாம் பெய்யும்போது மரம் எல்லாம் சாஞ்சு போயிடுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது அது விவசாயிகளுக்கு கொஞ்சம் நட்டத்தை தாங்க ஏற்படுத்துது. அதனால் இந்த மாதிரி மழை ஏன் நம்மளுக்கு வருது, ஏன் நஷ்டத்தை ஏற்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, நாம் செய்கிறது தாங்க. பஞ்சபூதங்களுக்கு நாம் செய்கிற துரோகம் தாங்க. எல்லார் வீட்லேயும் மரங்கள் வளர்த்து நல்லபடியாக மழை வந்துச்சுன்னா, கால நேரங்களில் சரியான நேரத்தில் மழை பெஞ்சா விவசாயிகளுக்கு இந்த துக்கம் நேராதுங்க. நம்மக்கிட்டேயும் கொஞ்சம் தவறுகள் இருக்குது, அதை திருத்திக்கலாங்க. எல்லார் வீட்லேயும் நிச்சயமாக 2 மரமாவது நட்டு வளர்த்துக்கிட்டு வாங்க. அதில் ஒரு மரம் இந்த வாழையாகவும் இருக்கட்டும். அடுத்தது நம்ம இன்னொரு தாவரத்தில் சந்திக்கலாங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் கேளுங்க கமெண்ட்டில். அந்த தாவரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வாழை மரத்தை பற்றி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவர் வில்லேஜ் பிளான்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.